ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரவை கேசரி பண்ண போகிறோம். அதுக்கு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். நெய் சூடாகட்டும். நெய் நல்லா சூடாகிக்கிட்டு இருக்கு. நெய் சூடாயிட்டு நெய்யோட நம்ம முந்திரியும் கிஸ்மிஸ் பழத்தையும் வறுத்து எடுத்துக்கிறோம். நல்ல பழம் பலூன் மாதிரி வரணும். நல்லா வறுத்து எடுத்துக்கிடலாம். வறுத்து எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம ரவையை வறுத்து எடுத்துக்கிடுவோம். நான் 100 ரவை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. நல்லா நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கிட போகிறோம். சிம்மிலே வச்சு வறுத்துக்கோங்க. ரவை கருகிடக்கூடாது. நமக்கு நல்லா ரவை வறுபட்டுருச்சு. நல்லா மணல் மணலாக தெரியுது ரவை. இந்த நெய்யில் வறுக்கிறதுக்கு அதுக்கும் நல்ல மணமாக இருக்குது. நல்லா ரவை வறுபட்டுருச்சு. அதை தனியாக எடுத்து வச்சுக்கிடணும். இப்போ அதே பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நான் இந்த கிளாஸில் 1 கிளாஸ் ரவை எடுத்தேன். அதே அளவில் 2.5 கிளாஸ் தண்ணி எடுத்துக்க போகிறேன். 2.5 கிளாஸு தண்ணி எடுத்துக்கிட்டோம். இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இதில் நம்ம என்ன கலர் கேசரி பண்ண போகிறோமோ அந்த கலர் ஆட் பண்ணிக்கிறோம். நான் இன்றைக்கி எல்லோ கலர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ கலர் நமக்கு தேவையோ அவ்வளோ கலரை நம்ம ஆட் பண்ணிக்கிடணும். நான் எனக்கு தேவையான அளவு கலர் ஆட் பண்ணிட்டேன். நல்ல சூப்பரான கலராக இருக்குது. இது நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்க கிளம்புது. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தீயை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ரவையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டுறணும். நமக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம தீயை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறோம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சாச்சு. அப்படியே நம்ம வறுத்து வச்ச ரவையை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிறோம். பரவலாக போட்டு
நல்லா ரவை வேகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடுறோம். நெய் சேர்த்து பண்ணுறதுனால நல்ல மணமாக இருக்கும். நம்ம 100 ரவை எடுத்திருக்கோம். 100 ரவைக்கு நான் வந்து 100 சீனி தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ, உங்களுக்கு எவ்வளோ சுகர் தேவையோ நீங்கள் அவ்வளவு எடுத்துக்கிடலாம். நான் எனக்கு இனிப்பு கம்மியாகவே போதும் அப்படின்றதுனால 100க்கு 100 எடுத்திருக்கேன். நீங்கள் 100க்கு 150 எடுக்கலாம். அதிகமாக இனிப்பு வேணும்னா 100க்கு 150 வரைக்கும் எடுத்துக்கிடலாம். அது நல்லா இங்கே பாருங்கள், கேசரி பதத்துக்கு நல்லா வந்துடுச்சு, நல்லா இருக்குது. இப்போ இந்த இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜீனியை ஆட் பண்ணுறோம். ஜீனி ஆட் பண்ணியும் இன்னும் மெல்ட் ஆகும். நம்ம நல்லா கிளறி விடணும். ஜீனியை ஆட் பண்ணிட்டோம். சூப்பரான கேசரி ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. நல்லா வெந்து கேசரி பதத்துக்கு வந்துருச்சு. இதோட நம்ம ஏலக்காய், வறுத்து வச்ச முந்திரி கிஸ்மிஸு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிறோம். அவ்வளோதான், நமக்கு சுவையான கேசரி ரெடி. சுவையான கேசரி ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.